மைசூர் பாகு என்றாலே நம் நினைவுக்கு வருவது ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ். இனிப்பில் தனித்துவம் தந்த ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸின் ஸ்தாபகர் திரு மகாதேவ ஐயர் உணவகத்தோடு இனிப்பகத்தையும் இணைத்து கிருஷ்ணா பவன் என்ற பெயரில் இவரது இனிப்பு பயணம் தொடங்கியது. அடை, பொங்கல் என்று கோவை மக்கள் அறிந்திராத பல உணவுகளையும் சுவைகளையும் புகுத்தி மக்கள் மனதிலும் நாவிலும் தனி இடத்தை பிடித்தார். தனது தந்தையின் அனுபவங்களையும் நம்பிக்கைகளையும் ஒரு சிஷ்யனைப் போல கற்றுக்கொண்ட திரு முரளி அவர்கள் படித்தது பிஎஸ்சியில் கணிதம். உணவகத்தின் அடுமனையிலிருந்து பரிமாறுவது தொடர்ந்து விற்பனை செய்வது வரை வர்த்தகத்தின் எல்லா அனுபவங்களையும் கற்றுக்கொண்ட இனிப்பு சக்கரவர்த்தி திரு முரளி அவர்கள் 1996ஆம் ஆண்டு சென்னையில் தொடங்கியதுதான் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனம். சந்தோஷமான தருணங்களிலெல்லாம் மக்களோடு ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸும் இருக்க வேண்டும் என்ற ஆசையோடு புதிதான உத்திகள், வகை வகையான இனிப்புகள் என களம் இறங்கி மக்களின் மனதில் இடம் பிடித்திருக்கின்றது ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனம். மக்கள் சாப்பிடும் உணவு தரமானதாக இருக்க வேண்டும், நம்பிக்கையும் தரமும் மட்டுமே எங்கள் தாரக மந்திரம் என்று சொல்லும் இந்த இனிப்பு சக்கரவர்த்தி நாவில் கரையும் மைசூர் பாகின் ரகசியம் என்ன, பாரம்பரிய தமிழர்களது உணவிற்கு இன்றைய இளைஞர்களிடத்தில் வரவேற்பு எப்படி உள்ளது என்பது பற்றியெல்லாம் மனம் திறக்கின்றார் இன்றைய நம் பேசும் தலைமையில். பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸினுடைய நிறுவனர் திரு முரளி அவர்களோடு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இனிப்பு சக்கரவர்த்தியோடு ஒரு இனிப்பான பயணம் நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம். சார், உங்களுடைய வாழ்க்கையில் இந்த துறையில் உங்களுடைய அனுபவத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சென்னையில் உங்களோட ஓனில் நீங்கள் உங்களுடைய மேற்பார்வையில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தது. தினம்தோறும் அப்பா அவங்கள கைட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்றத நிறைய இடங்களில் பதிவு செய்கிறீங்க. உங்களில் புதுசாக ஒரு தண்ணிக்குள்ளே இறங்கி நீச்சல் அடிக்கிற அனுபவம் எப்படி இருந்தது? 96 மெட்ராஸில் ஆரம்பித்தோங்க. ஆரம்பிக்கிறப்ப இங்கேயும் ஒரு ஸ்தாபனத்தை ஆரம்பிச்சுட்டு பண்ணலான்னு தான் நினச்சோம். பட் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஜனங்களுடைய ஈடுபாடு, அவங்க நம்ம மேலே வச்சிருந்த பிரியம் ரொம்பவே நல்லா இருந்தது. எல்லாத்துக்கு மேலே அப்பாவோட டே டு டே அவர் அதுக்கப்புறம் மெட்ராஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் என் கூட இருந்தார். அந்த 5 வருஷமும் அவருடைய அந்த எனர்ஜி அப்படியே ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. பாசிட்டிவாக இருந்தது. என்ன எடுத்து செய்கிறோம், நம்ம முடிவு பண்ணுறோமோ அது அப்படியே நடக்குது. நம்ம என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் அமைஞ்சு கிடைக்குது. அப்புறம் நம்மளுடைய கோல்ஸு, நம்ம என்ன எப்படி வாடிக்கையாளர் எடுத்துக்கணும். நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, வாடிக்கையாளர்கள் அப்படிங்கிறது, கஸ்டமர் அப்படிங்கிறது எல்லாம் அவங்க தான் அப்படிங்கிறப்போ, அப்போது அவங்களுடைய எதிர்பார்ப்பு நம்ம எவ்வளோ மேக்ஸிமம் பண்ண முடியுமோ பண்ணணும். ரெண்டாவது, ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 7-8 பேர் வராங்க அப்படின்னா அத்தனை பேர் தே ஹாவ் தேர் ஓன் டேஸ்ட். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட டேஸ்ட் தான். ஸோ அத்தனை பேர்த்தையும் சந்தோஷப்படுத்துறதுங்கிறது ப்ராக்டிக்கலாக நிறைய சேலஞ்சஸ். ஸோ சின்ன சின்ன சேலஞ்சஸில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட அவங்க எங்களை புரிஞ்சுக்கிறாங்க. மாற்றிக்கிறோம், திருந்துறோம், அடுத்த லெவலுக்கு மாற்றுறோம். அடுத்து இப்போது இதை விட பெட்டராக வேணும்னு எதிர்பார்த்தா அடுத்த பெட்டர் லெவலுக்கு கொண்டு போகிறோம். இதுக்கு நிறைய அவங்களுடைய தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்குது. வாடிக்கையாளரோட அவங்களுடைய எதிர்பார்த்துக்கு தகுந்த மாதிரி கொண்டு போக வேண்டிய ஒரு பொசிஷனை வந்துடும், பண்ணி கொடுத்துட்றாங்க. நீங்கள் அதுவும் இல்லாமல் சார், சென்னை, கோவையிலிருந்து சென்னை அப்படின்றது ஒரு கேபிட்டல் நகரத்துக்கு உங்களுடைய கிளை வரப்போ சார், இந்த வாடிக்கையாளர்களுக்கும் உங்களுக்குமான உறவையை இன்னும் நான் டீட்டெயில் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். வாடிக்கையாளர்கள்டேருந்து வரக்கூடிய கமெண்ட்ஸ், வாடிக்கையாளர்கள் சில முக்கியமான விமர்சனங்கள் எல்லாம் வச்சிருக்கலாம், இப்படி இருக்கணும் அப்படின்னு. அதில் ஏதாவது குறிப்பிடத்தக்க நிகழ்வு சொல்ல முடியுமா? நிச்சயமாக. அதாவது முதல் நாங்கள் வச்சுருந்தப்பவே ஃபஸ்ட்டு இந்த சில்வர் ஃபாயில் முதல்ல போட்டோம். ஒருத்தர் இது வேண்டாமே அப்படின்னாங்க. அது ஒரு பிஸ்னஸுக்கு ஒரு பெரிய அட்ராக்ஷன் ஒரு விஷயமா இருந்தது. இது வேண்டாமேன்னு ஜஸ்ட் வி ட்ராப் இட். ரீசன் கரெக்டாக இருந்தங்காட்டி வி ட்ராப் இட். அது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. அதே நேரத்தில் ஒவ்வொரு விஷயமும் பிளாஸ்டிக் பாக்ஸஸ் கொண்டு வந்தோம், கண்டெய்னர்ஸ் கொண்டு வந்தோம். ஃபஸ்ட்டு க்ளவுஸ் போட்டு ப்ராடக்ட் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணி கொடுத்தோம், ட்ரைன் பண்ணோம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா சேலஞ்சு பண்ணோம். கடையை முதலெல்லாம் பார்த்திங்கன்னா ஜில்லுன்னு இருக்கும் ஸ்வீட் ஷாப்லாம். அதை மாற்றி ஒரு பியூட்டிஃபுல் அட்மாஸ்பியரை மாற்றினோம்.
எல்லா இடத்துலையும் வித்தியாசத்தை கொண்டு வந்தோம், எல்லா இடங்கள்லையும் வித்தியாசத்தை கொண்டு வந்தோம். இப்போ அது பண்ணுறப்போ அது ஒரு சந்தோஷமாக இருக்குது, ஜனங்கள் திருப்தி அடைகிறப்போ பெரிய சந்தோஷம் இருக்குது. எவ்ரிடே வி ஆர் ஃபேஸிங் ஸ்மால் இஷ்யூஸ். அதை வந்து நம்ம பாசிபிலிட்டியாக நாங்கள் கன்வெர்ட் பண்ணுறோம். அந்த பாசிபிலிட்டியாக கன்வெர்ட் பண்ணுறப்போ அதுலேருந்து ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகுது. உங்களுடைய அனுபவத்தில் சென்னையில் ஒரு கிளை துவக்கி நீங்கள் அதில் பயணப்பட்டு இருக்கிறப்போ பிஸ்னஸில் வந்து எப்போதுமே கான்ஃபிடென்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை எப்போதுமே சொல்லுவாங்க. ரிஸ்க் டேக்கிங் தான் பிஸ்னஸ், என்றைக்கும் அதுக்குள்ளே நீங்கள் உழண்டுகிட்டே இருக்கணும். ஆனால் அந்த கான்ஃபிடென்ஸையே ஒரு புள்ளி தாண்டப்போ ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆகி பிஸ்னஸை கீழே விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். நீங்கள் இந்த கான்ஃபிடென்ஸ் ஓவர் கான்ஃபிடென்ஸ் எப்படி திரு முரளி அவருங்க பிஸ்னஸில் அதை அந்த ரெண்டு காயினேஜுக்குள்ளேயும் எப்படி ட்ராவல் பண்ணி? இந்த கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே எங்கே இருக்குன்னா, நம்ம செய்கிற செயலை விட நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறோங்கிறத பொறுத்து இருக்கு. வி ஆர் ரெடி ஃபார் த ஆன்சர் தான் கான்ஃபிடென்ஸ் லெவல் ஜாஸ்தி இருக்கும். நம்ம ஆன்சர் பண்ணிட்டோங்கிறத விட கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறப்போ அந்த கான்ஃபிடென்ஸ் லெவலே அந்த டிஃப்ரென்சஸே வருது. இப்போ ஜனங்களோட எதிர்பார்ப்பை வந்து நம்ம சந்திக்கிறதுக்கு தயாராகிட்டோம்னாலே நம்ம கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்துடும். ஜனங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, வாடிக்கையாளர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு அவங்ககிட்ட நம்ம அதை பார்த்தோம்னா, எதிர்பார்ப்பு பண்ணணும்னு இறங்கிட்டோம்னா கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்துடும். அவங்களுக்கு ஆன்சர் பண்ணணும், அவங்க சொன்னால் அதுக்கு சமாளிச்சுட்டு போகணுன்னா அது வேறு விஷயம். அதை பூர்த்தி பண்ணணுங்கிறப்ப அந்த கான்ஃபிடென்ஸ் வரும். இந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. ஸோ அவங்களுடைய தேவைகளை வந்து நம்ம எப்படி எடுத்து கொண்டு போய் பண்ணணும், அதை செய்யணுங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த கான்ஃபிடென்ஸ் வரும். அது இயற்கையாகவே அப்பாட்டிருந்து பிரதர்லேருந்து எல்லாத்தையுமே இயற்கையாகவே எங்களுக்கு வருது கான்ஃபிடென்ஸ். அது வந்து நான் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு 12-13 வயசுலேருந்து இந்த தொழிலில் இருக்கேன். ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து ஐ எம் த பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ். அப்படிங்கிற வர பட்சத்தில் டிரான்ஸ்பரன்சி இருக்கிற இடத்துல பயம் போயிடும். எப்பவுமே சொல்ல மாதிரி தான், கடவுள் பயம் தொழில் பயம் இருக்கக்கூடாது. கடவுள் லவ்விங், தொழில் லவ்விங் இருக்கணும். யூ மஸ்ட் லவ் அவர் பிஸ்னஸ். நீங்கள் பிஸ்னஸை லவ் பண்ணிங்கன்னா தான் பிஸ்னஸோடு ஒற்றி இருப்பீங்க. கடவுளை லவ் பண்ணால் தான் கடவுளோட ஒற்றி இருப்பீங்க. கடவுளுக்கு பயந்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணிங்கன்னா கதவை சாத்திட்டு போயிடுவோம். ஸோ வி லவ் த பிஸ்னஸ். ஒன்ஸ் யூ லவ் த பிஸ்னஸ், யூ ஆர் பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ், யூ ஆர் என்ஜாயிங் த பிஸ்னஸ். என்னையும் பிஸ்னஸையும் இப்போ வந்து சில நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்குள்ளே போயிட்டால் நான் பிஸ்னஸை பேசவே மாட்டேன். அதே மாதிரி பிஸ்னஸ்குள்ளே வந்துட்டால் நான் வீட்டை பற்றி பேச மாட்டேன். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் ஒர்க் பண்ணுவோம். அது ரெண்டுமே வேண்டாம். வீட்டுக்குள்ளே இருக்கிறப்போ பிஸ்னஸ் வந்துன்னா பேசலாம், நத்திங் ராங். பிஸ்னஸில் இருக்கிறப்ப யூ காட் அ கால் ஃப்ரம் ஹவுஸ், நோ ஐ எம் டென்ஸ் அப்படிலாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. லவ் த பிஸ்னஸ். ஒன்ஸ் யூ ஹேவ் அ லவ் த பிஸ்னஸ், த பீப்புள் லவ்ஸ் யூ லாட். ஓகே, அவங்க உங்களை விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு, ஜனங்க எங்களை விரும்புகிறாங்க. அது வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். 3000 பேர் 5000 பேர் வராங்கன்னா எல்லாருடைய டேஸ்ட்டையும் நாங்கள் திருப்திப்படுத்த முடியாது. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கலாம். ஆனால் ஒரு காமன் பாயிண்ட்டுக்குள்ளே கஸ்டமரை நாங்கள் கவர்றோம் அப்படின்றதே ஒரு புது பார்வை தான் இருந்தது. அதுதான் அந்த லவ், நீங்கள் தொடர்ச்சியாக சொல்கிற அந்த அஃபெக்ஷன், ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க. ஒருவேளை ஒரு குடும்ப உறவு மாதிரி கஸ்டமருக்கு உங்களுக்கு 100% ரைட்டு. இப்போ வீட்லேயே அம்மா சமைச்சாங்கன்னா 4 ஐட்டம் 4 பேருக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. குறைகள் இருக்கும், நிறைகள் இருக்கும். பட் we are accepted because of the love is behind that. அது வரணும், அது இருக்கணும். எனி பிஸ்னஸ், நாட் ஓன்லி இந்த பிஸ்னஸ், எனி சர்வீசஸ். எதுக்கால இருக்கிறவங்கள ஃபஸ்ட்டு நமக்குள்ளே புரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நிறைய மேன் பவர் அண்ட் மெஷினரிலாம் இருந்தால் கூட இந்த அன்பு இருக்கிறப்ப டேஸ்ட் மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க? 100%. இப்போ வந்து நீங்கள் என்ன தான் பண்ணி கொடுத்தாலும் எங்கள் அம்மா பண்ணுற தேங்காய் பறிப்பு மாதிரி வராது. கொடுத்த எக்ஸ்டர்னல் மார்க்கெட்டிங், எக்ஸ்டர்னல் குக்கு பண்ணாலும் சரி, தட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அது வந்து அதெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் ஒரு இதை ஃபிக்ஸ் பண்ண முடியாத ஒரு விஷயம். சாதா சாதம், அது உள்ளுக்குள்ளே சாமி ரூமுக்குள்ளே போயிட்டு வந்து பிரசாதம். அதாவது அதோட எனர்ஜி லெவலே வேறு. ஓகே சார், ஓகே. ஸோ இப்போ நான் என்னோடய பொருளை பண்ணுறப்போ எங்கள் அம்மா எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு என்னோடய பீப்புளுக்கு நான் ட்ரைன் பண்ணி அவங்க அந்த ஆசையில் பண்ணுறப்போ இட்ஸ் ஹேவ் எனர்ஜி. நீங்கள் வந்து ஒரு அன்போட உங்களுக்கு உள்ள பார்வை என்பது வித்தியாசமாக இருக்கிறது. இப்போ உங்கள் பணியாளர்கள் வராங்க, அன்னைக்கு வரவங்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் இருக்கலாம், சொந்த பிரச்சனைகள் இருக்கலாம். உங்களோட நிறுவனத்துக்குள் வரப்ப அந்த அன்பு இருக்கணுன்றதை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க சார்? அது ரொம்ப அசாத்தியமான விஷயம், சவால் தான் சார். அது அவங்கள புரிய வைக்கணும். எவ்ரிபடி ஹேவ் இஷ்யூஸ்.
எவ்ரிபடி ஹேவ் பிரச்சனையே இல்லாதவங்க வந்து வெள்ளக்கு ஏற்ற வீக்கம்பாங்க. எவ்ரிபடி ஹேவ் இஷ்யூ. அவங்கள புரிய வைக்கணும். இதுதான் அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைக்கணும். அது புரிதல் வந்து இட் வில் டேக் டைம். டேக் டைம். ஒன்ஸ் அவங்களுக்கு புரிதல் வந்துச்சு வச்சுக்கோங்களேன், இது வேற அது வேறன்னு அவங்களுக்கு புரிதல் வந்துச்சுன்னா அவங்க இதை தப்பாக பார்க்க மாட்டாங்க. எனக்கு வேற வழியில் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது வேற, இதை நான் பண்ணுறேன் சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறது வேற. அந்த டிஃப்ரென்சியேஷன் அவங்களை புரிய வைக்கணும். இன்னும் கூட இந்த துறை சார்ந்து உங்கள்கிட்ட இந்த நிறைய விஷயங்கள் பேசுகிறேன். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறேன் சார். இனிப்பு சக்கரவர்த்தியோடு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். தன்னுடைய இனிய தருணங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து கொண்டு இருக்கிறார். அதில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறப்ப இந்த துறைக்குள் ஒரு சக்ஸஸ் எப்படி சாத்தியமாச்சு அப்படின்றது வெறும் கடுமையான உழைப்பு, அதையெல்லாம் தாண்டி இவர் வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த மேஜிக் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்றது ஹியூமனிட்டி தான். அந்த அன்பு தான் இவருடைய வெற்றியினுடைய சாரமாக இருக்கிறது. இன்னும் கூட நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருங்கள். நீங்கள் வந்து ஒரு பொருளை ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு 1 மாதம் ஆகுதுன்னா அவங்க அதே விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு 1 நாளில் கற்றுக்குறாங்க.